వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஓம் நமோ வெங்கடேசாய.
திருமலை திருப்பதியிலே இருந்து மிக அழகாக ரத சப்தமி என்னும் வைபவத்தை ஒட்டி திருமலையிலே இருந்து இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கருட வாகனத்திலே திருவேங்கடமுடையான் சேவை சாதித்து அருளி கொண்டிருக்கக்கூடிய அற்புத வாகன சேவையை இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். திருமலையிலே இருந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக நேரிலே வர முடியாவிட்டாலும் கூட நம் இல்லங்களிலே இருந்தவாறு இந்த கருட சேவையிலே சேவை சாதித்து அருளக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடமுடையானினுடைய அற்புத தரிசனத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத பாக்கியம். எம்பெருமான் பிரம்மோற்சவ காலங்களிலே எத்தனையோ வாகனங்களிலே சேவை சாதித்து நமக்கெல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த வாகனங்களிலேயெல்லாம் முதன்மையானதும் மிக முக்கியமானதுமான பேரின்பத்தையும் ஒரு சேர ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்பது போல அவனும் வேதத்தின் வடிவம், கருடனும் வேதத்தின் வடிவம் என்று சொல்லும்படியான 2 பேரினுடைய அற்புத கீர்த்தியையும் ஒரு சேர நாம் சேவிக்கக்கூடிய பாக்கியம். அதனாலே கருட சேவை என்பது மிக முக்கியமான சேவையாக நாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டதொரு அற்புத கருட சேவையைத்தான் இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ ரத சப்தமி அன்று சூரியனினுடைய வடக்கு நோக்கிய உத்தராயண பயணத்தின் முக்கியத்துவத்தை அறிவிக்கின்ற நாளான இன்று தொடர்ந்து வரக்கூடிய நல் வைபவங்களெல்லாம் சிறப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இப்பிறவிக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய அத்துணை கடாட்சங்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதற்கு ஆரம்ப பிரம்மோற்சவத்தினுடைய முக்கிய விழாவாக இந்த ரதசப்தமி இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ரதசப்தமி விழாவிலே இதோ நாம் கருடனை சேவித்து கொண்டிருக்கின்றோம். கருடப்பத்து இவனை எப்படியெல்லாம் வர்ணிக்கின்றது? கருடன் மீது ஆரோகணித்திருக்கக்கூடிய நின்ற திருக்கோலத்திலே சங்கொடு சக்கரம் ஏந்தி வரதமுத்திரையை காட்டி நமக்கெல்லாம் அபயம் என்று திருவடியை காட்டி ஒரு சேர அவன் திருவடியையும் காட்டி தன் திருவடியை பெரிய திருவடியின் மீது வைத்து பெருவ திருவடியினுடைய அந்த அற்புத வைபவத்தையும் நமக்கு காட்டி அருள பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வாகன சேவை. ஓம் பூரணனே 16 திங்கள் சேரும் பொருந்தியே அருக்கன் 18 சேரும் காரணனே கருமுகில் பொன்மேனி சேரும். இதோ இங்கே பார்ப்பது அற்புதமான பக்த கூட்டத்தினுடைய எல் விழுந்தால் அங்கே இடம் இருக்காது. அப்படிப்பட்ட குழாமோடு கூட்டி நெருங்கி நின்று கூவி அவனை கோவிந்தா கோவிந்தா திருவேங்கடமுடையானே திருவேங்கடநாதா வேங்கடநாதா கருடாருடனே என்றெல்லாம் சேவித்து கோஷமிட்டு இதோ சேவித்து பாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். கருட சேவையை நாம் சேவித்துவிட்டால் மறுபிறவி கிடையாது. திருமலையிலே வருடத்திலே வருகின்ற பிரம்மோற்சவ நாட்களிலாகட்டும், ஆரோகணித்து வருகின்ற அற்புத சேவைகளிலாகட்டும், இதோ ரதசப்தமி வைபவமாகட்டும், ஆனி கருட பஞ்சமியாகட்டும், ஆடி மாதம் இன்று ஒவ்வொரு மாதத்திலேயும் வருகிற இந்த கருட சேவையை நாம் சேவித்தால்
நிச்சயமாக மறுபிறவி இல்லை என்று புராணங்களும் சாஸ்திரங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. திருவேங்கடமுடையானினுடைய திருமுக மண்டல தரிசனம் நமக்கெல்லாம் எப்பிறவிக்கும் 7 பிறவிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த 7 பிறவி என்பது 7 பிறவிதானா? ஆண்டாள் சேவிக்கின்றாளே, எப்படி சேவிக்கின்றாள்? வங்கக்கடல் கடைந்த மாதவனை, கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கப்பறைகொள்ளும் ஆற்றை, அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. இங்கே பட்டர்பிரான் யார்? பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் யாருடைய அம்சம்? கருடனுடைய அம்சம். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரினுடைய கருட அம்சமான ஆழ்வாரினுடைய மகளாக அவதரித்தவள் ஆண்டாள். அவள் சொல்லுகிறாள், பட்டர்பிரான் கோதை சொன்ன இந்த கருடாழ்வாரின் அம்சமான அடியேன் சொன்னது. ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே, வேங்கடவன் சேவையே வைகலும் மாற்றியே. ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே, வேங்கடவன் சேவையே வைகலும் மாற்றியே. ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே. தோன்றியதோர் பொழுதினிலே தொல்லறிவாய் தோன்றியவே, அமரலோக அமுதெடுத்து நல்கியதும் நீ அல்லவே. தோன்றியதோர் பொழுதினிலே தொல்லறிவாய் தோன்றியவே, அமரலோக அமுதெடுத்து நல்கியதும் நீ அல்லவே. வினதை உங்கள் தாயே விஷ்ணுதாச நீயே, கர்ப்பகோடி காலமும் பத்மநாபன் சேவையே. ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே, வேங்கடவன் சேவையே வைகலும் மாற்றியே. ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே. வளர்த்துளசி மாலையோடு வலமார்பில் மங்கையோடு, வளர்த்துளசி மாலையோடு வலமார்பில் மங்கையோடு, வலமாக திருவீதி வனமாலி வருகையிலே நில் தோளின் மேல வந்து நிலமெங்கும் காட்சி தர. நில் தோளின் மேல வந்து நிலமெங்கும் காட்சி தர. பெரிய திருவடியேனில் பெரும் பேற்றை சொல்ல. ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே, வேங்கடவன் சேவையே வைகலும் மாற்றியே. ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே. மகிமைகள் மிகையாக அரவங்கள் நகையாக, ஏழேழு உலகத்திலும் எவரோ உன் இணையாக. புகழ்மலையில் இன்று புஷ்கர
சேவையே வைகரும் மாற்றியே ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே. ஓம் நமோ வெங்கடேசாய. பட்டர்பிரானாகிய பெரியாழ்வாரினுடைய கருடனுடைய அம்சமான ஆழ்வாரினுடைய மகளான கோதை சொல்கிறாள், இந்த திருவேங்கடமுடையானினுடைய திரு அதரங்களிலே அரும்புகின்ற புன்னகையை நாம் சேவிக்குங்கால், ஈரிரண்டு மால்வரைதோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சேவிக்கின்றாள். அப்படித்தான் இதோ நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான் இந்த திருவேங்கடமுடையான். வேங்கடநாதன் பாவங்களை எரிக்கக்கூடியவன். எம்மையில் செய்கின்ற பாவம், மறுமையில் செய்ய இருக்கின்ற பாவம், இந்த 7 பிறவிகள் என்று சொன்னோமே, அதிலே அப்படித்தான் கேட்கிறாள். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்று கேட்கிறாள். 7 பிறவி. அப்படியானால் நமக்கு 7 பிறவிகளா? அந்த பிறவிகளையெல்லாம் உனக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும். எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும்? இதோ நித்திய சூரிகளினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த கருடனைப் போல உனக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். அது மட்டுமா? பகவான் சிரிக்கிறானாம். இந்த 7 பிறவிகளில் உமக்கு கொடுத்தோம், எமக்கே கைங்கரியம் செய்வீர்களாக என்று அருள்பாலிக்கிறான். ஆனால் ஆண்டாள் கருடனுடைய மகளாக இருந்தவள் அல்லவா? அவன் சொல்ல கேட்டு கேட்டு வளர்ந்தவள் அல்லவா? அதனாலே அழகாக கேட்கிறாள். 7 பிறவி என்று எங்களுடைய பிறவியை நாங்கள் சொல்லவில்லை, 7 பிறவி என்று சொல்லுகிறாள். எழுகின்ற பிறவி. எத்தனை ஜென்மம் எடுப்போமோ தெரியாது. பொதுவாக 7 பிறவி என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் அறியோம். ஆனால் அதற்கு 7 பிறவி, எழுகின்ற பிறவிகளிலெல்லாம். யார் எழுகின்ற பிறவிகளெல்லாம்? நீ எழுகின்ற பிறவிகளிலெல்லாம். நாங்கள் 7 பிறவிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ வைகுந்தத்திலேயே இருப்பாயா என்ன? இல்லை இல்லை, எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறாய். அதெல்லாம் 7 பிறவிதானே. ஆகவே நீ எத்தனை அவதாரங்களாக இங்கே வந்து அவதாரம் செய்கின்றாயோ அத்துணை போரும் நாங்களும் வந்து உன்னோடு இருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், உமக்கே ஆட்செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாள். அப்படித்தான் கருடன் நமக்கு இதை பறைசாற்றி கொண்டு இதோ திருவேங்கடமுடையானை தன்னுடைய திருத்தோள்களிலே, தன்னுடைய திரு கைகளிலே அவனுடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டு காட்சி தந்து கொண்டிருக்கின்றானே. இதனுடைய தாத்பரியம் என்ன? கருட விழிகள் சொல்லுவது என்ன? அவனுடைய நாசி விடைத்து கொண்டிருப்பதென்ன? இந்த திருவேங்கடமுடையானினுடைய திருவடி தன் மீது வைத்திருக்கின்ற காரணத்தினாலேதான் இவன் பெரிய திருவடி, பகவானினுடைய வாகனங்களிலே முதன்மையான வாகனமாக இருக்கக்கூடியவன் அல்லவா? அதனாலேதான் இவன் பெரிய திருவடி என்று சேவிக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட பெரிய திருவடியானது திருவேங்கடமுடையானை தன்மீது ஆரோகணித்து அழைத்து வருகின்ற அந்த பெருமிதம் அவனுடைய விழிகளிலே தெரிகிறது. இதோ ஆரத்தி ஒரு சேர நிகழ்கிறது, சேவித்துக் கொள்வோம். வேத முதலாயிருந்த சிங்கரூபம் விளங்குகின்ற ரணியனை வதையே செய்தாய். பூத முதலாம் பிறவும் புண்ணிய நேயா, புகழ்ந்தவர்க்கு துணை வருவாய். யசோதைபுத்ரா நாத முதல் வித்துவா, உயிர்க்கெல்லாம் நயம் பெறவே நிறைந்திருக்கும் வாத பிரம்ம யாதவன் போல் நிறைந்திருக்கும் கருடன் மீதில், வாத பிரம்ம யாதவன் போல் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே என்று கருடப்பத்து கொண்டாடுகிறது இந்த கருடன் மீது ஆரோகணித்து வருகின்ற திருவேங்கடமுடையானை. கருடனையும் சேர்த்து தானே சேவிக்கின்றது. முக்கோண நாற்கோண மொழிந்தைங்கோண முச்சுடரே அரு கோண எண்கோணமாகும் ஷட்கோண 43 கோணம்
தந்திரமும் சிதம்பரமும் சகல சித்தும் இக்கோணம் இது முதலாய் வகாரமட்டும் இறைவனாய் தானிருந்து ரட்சித்தாலும் அக்கோண மீதிருந்து கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே என்று மிக அழகாக அற்புதமாக நமக்கு சேவை சாதித்து அருளிக் கொண்டிருக்கின்றான் திரு வெங்கடமுடையான். தொடர்ந்து கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன். கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன். கலியுகமே போற்றுகின்ற ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. ஆயிரமாய் நாமம் கொண்ட நாடி ஆடி வருகின்றான். பாயிரங்கள் யாவும் ஒலிக்க பறவை ஏறி வருகின்றான். ஆயிரமாய் நாமம் கொண்ட நாடி ஆடி வருகின்றான். பாயிரங்கள் யாவும் ஒலிக்க பறவை ஏறி வருகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. ஏழுமலை வாசன் நம் ஏகாந்த ஈசன். ஏழுமலை வாசன் நம் ஏகாந்த ஈசன். ஏழுலகும் கண்டுகளிக்க எழுந்தருளி வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய் விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான். திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான். திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. வெண்கழுத்து புள்ளி ஏறும் வேங்கடத்து வாசன். வெண்கழுத்து
படிப்பயனை அடையும் வண்ணம் வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய், தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய், விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். வெங்கடேசாய ஸ்ரீனிவாசாய வெங்கடேசாய ஸ்ரீனிவாசாய ஸ்ரீனிவாச. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக. ஓம் ஸ்ரீ தத்புருஷாய வித்மகே ஸ்ரீமன் நாராயண பாத சேவகாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத். வாமன அவதாரத்தின் பொழுது திருமால் வாமனனாக மாவலியிடம் சென்று 3 அடி மண் வேண்டி ஓங்கி உயர்ந்து பூமியையும் விண்ணையும் அளக்க முயன்றான். இதைக் கண்ட மாவலியின் மகன் நமுசி ஓடிவந்து, இந்த செயல் ஏற்றதல்ல, வாமன வடிவில்தான் அளக்க வேண்டுமென்று தடுத்து திருமாலின் திருவடிகளை பிடித்து கொண்டான். நமுசியை விண்ணில் தூக்கி எறிந்து மண்ணையும் விண்ணையும் அளந்தான் எம்பெருமான். வாமனனாக அவதரித்த திருமாலே பின் கண்ணனாகவும் இன்று கலியுகத்திலே இதோ திருமலையில் திருவேங்கடனாகவும் எழுந்தருளியுள்ளான். எனவே பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு திருவேங்கடவனை கண்ணனாகவும் பாவித்து கொண்டு பாடுகின்றார். ஒளிமிகுந்த நவமணிகளால் செய்யப்பட்ட திருமுடியை அணிந்துள்ள திருவேங்கடவனே, ஒளிமிகுந்த நவமணிகளால் செய்யப்பட்ட திருமுடியை அணிந்துள்ள திருவேங்கடவனே, விரைவில் வந்து என்னை அணைத்துக்கொள் அணைத்துக்கொள் என்று பிள்ளை பாசத்தோடு அழைத்து இன்பமடைகின்றார். நாமும் இன்பம் அடைய வழிகாட்டுகின்றார். அச்சோ என்னும் சொல் அணைத்துகொள் என்னும் பொருளை தருகின்றது. பாசத்தின் மிகுதியால்தான் ஆழ்வார் பெரியாழ்வார் 2 முறை இந்த அச்சோ என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். எண்ணிது மாயம் என் அப்பன் அறிந்திலன், முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன, மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே மின்னு முடியனே மின்னு முடியனே, அச்சோ அச்சோ வெங்கடவாணனே, அச்சோ அச்சோ என்று சேவிக்கின்றார் பெரியாழ்வார். இதோ இதேபோல் பெரியாழ்வாராக அவதாரம் செய்து இந்த பெருமானை திருவேங்கடமுடையானினுடைய தன்மீது ஆரோகணித்து வலம் வரச் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் அவனுடைய திருமுடி அழகை பாருங்கள். எத்தனை வைர கிரீடம் மின்னிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட மின்னு முடியனாக காட்சி தருகின்றானே எம்பெருமானே, நீ வந்து என்னை அணைத்துக்கொள் அணைத்துக்கொள், நான் ஒன்றும் அறிந்திலாதவன் என்று கேட்கின்றாரே. இதேபோல் கருட பகவான் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்தானல்லவா ஒரு வைரமுடி. அந்த வைரமுடியை இப்பொழுது இந்த கலியுகத்திலும் இதோ நாம் வாழும் காலத்திலும் சென்று சேவிக்கலாமே. எங்கு என்றால் மேலக்கோட்டை என்று புகழப்படுகின்ற போற்றப்படுகின்ற திருநாராயணபுரம். இங்கே திருவேங்கடவனாக இருக்கிறான், அங்கே திருநாராயணனாக நமக்கு காட்சி தருகிறானே. அந்த இடத்திலே அந்த தலத்திலே சென்று
கருட பகவான் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த வைரமுடியை அங்குதான் பெருமான் அணிந்து கொள்ளுகின்றானாம். இன்றும் இதோ நாம் கண்ணுற்று கொண்டிருக்கின்ற பெரியாழ்வார் அனுபவித்த மின்னு முடியனை நாம் திருநாராயணபுரத்திலும் கருடாழ்வார் கொண்டு வந்த அந்த வைரமுடி சேவையை இன்றும் நாம் கண்டு பாக்கியம் பெற்று கொண்டிருக்கின்றோமே. அப்படிப்பட்ட திருமுடியன் மின்னு முடியன் என்று சேவிக்கின்றார் ஆழ்வார். அது மட்டுமா, நித்திய சூரிகளிலே முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் அல்லவா? மாதங்களிலே நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே ஸ்ரீ கண்ணபிரான் அருளிச் செய்திருக்கிறான். அதே கண்ணபிரான் தன்னுடைய திருவாக்கினாலே அதே பகவத்கீதையிலே சேவிக்கின்றான், பறவைகளிலே நான் கருடனாக இருக்கின்றேன், பக்ஷி ராஜாவாக இருக்கின்றேன் என்று நமக்கு அருளிச் செய்திருக்கின்றான். அப்படிப்பட்ட பக்ஷி ராஜாவாக இருக்கக்கூடிய கருட பகவான் வேதத்தினுடைய வடிவாக காட்சி தரக்கூடியவன். இவருக்கு கருடாழ்வார் என்கின்ற அந்த ஆழ்வார் பட்டம் எப்படி கிடைத்தது? பெரியாழ்வார் என்ற பட்டம் பட்டர்பிரானாக இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு கிடைத்ததும் இந்த திருவேங்கடநாதனினுடைய அருளினாலேதானே. அதேபோல் கருடனுக்கும் கருடாழ்வார் என்கின்ற திருநாமம் இந்த திருவேங்கடமுடையானினுடைய முன்பொரு சமயம் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரத்தில் வந்த பெருமானன்னோ கொடுத்து அருளினார். அந்த வரலாறுதான் என்ன? நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது பிரகலாதன் என்கின்ற ஒரு பாகவத உத்தமன் சின்ன குழந்தை, அந்த குழந்தையினுடைய வாக்கை காப்பதற்காக வந்த அவதாரம் அன்றோ. அதனாலேதான் கோவிந்தா என்கின்ற திருநாமம் 10 அவதாரங்களுக்கும் பொருத்தமுடையதே. இது நரசிம்ம அவதாரத்திற்கு எப்படி பொருத்தமுடையதாக இருக்கும்? கோ என்றால் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு அர்த்தம் வாக்கு என்பதாகும். அப்படியானால் பிரகலாதன் என்கின்ற குழந்தையினுடைய பக்தியை, அந்த வாக்கை, நம்பிக்கையை காப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தவனன்னோ. அதனாலேதான் அந்த நரசிம்ம அவதாரத்திலேயும் கோவிந்தா 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 என்கின்ற திருநாமம் ஏற்படைத்தாகிறது என்று ஆழ்வார்களும் ஆசாரியர்களும் அருளிச் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கோவிந்தா என்கின்ற திருநாமம் உடைய இந்த திருவேங்கடமுடையான் தானே அன்று நரசிம்ம அவதாரம் எடுத்தவன். அப்படி எடுத்த பொழுது உடனடியாக இந்த தூணிலிருப்பானா, இந்த அணுவிலிருப்பானா என்று எங்கே அந்த பக்த பிரகலாதன் கை காட்டுவானோ என்று எண்ணி எல்லா இடத்திலும் எல்லா அணுக்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தானே அகோபிலம் என்கின்ற க்ஷேத்திரத்திலே. அப்படி நீக்கமர நிறைந்திருக்கிறான் நரசிம்ம அவதாரத்திலே. அப்பொழுது இந்த தூணில் இருக்கிறானான் என்று கேட்க, இருக்கிறான் என்று சொல்ல, இரண்யகசிபு அந்த தூணை தட்ட அந்த தூணிலே இருந்து நரசிம்மனாக வெளிப்பட்டவன் அன்னோ இந்த திருவேங்கடமுடையான். அதனாலே கருடனுக்கு அங்கே வேலை இல்லையாம். கருடன் மீது ஏறி அவர் வரவில்லையாம். இதை பின்னர் கேள்விப்படுகிறார் கருட பகவான். அதனாலே மனம் வருந்து எம்பெருமானிடத்திலே துதி செய்கிறார். பெருமானே, நரசிம்ம அவதாரத்திலே திருக்கோலத்தை எமக்கு நீங்கள் காட்டி அருள பண்ண வேணும் என்று சரணாகதி செய்கின்றார். அப்படியானால் அகோபிலம் அது நடந்த அந்த சேஷ்டிரத்திலே சென்று தவம் செய்வாயாக, என்னுடைய காட்சி உனக்கு கிடைக்கும் என்று அருள பண்ண கருட பகவானும் காற்றையே சுவாசித்து கொண்டு அங்கேயே இருந்து தவம் செய்கின்றார். அப்படி தவம் செய்த அந்த தவத்தை மெச்சி, சரணாகதியை மெச்சி எம்பெருமான் அங்கே எப்படி முன்பு நரசிம்மனாக அவதாரம் எடுத்து காட்டினானோ அதுபோல அந்த நரசிம்ம அவதாரத்திலே காட்சி கொடுத்தான் கருட பகவானுக்கு. அந்த சரணாகதி இருக்கிறதல்லவா, அந்த பெருமானினுடைய சரணாகதி, கருடனினுடைய சரணாகதி, அந்த சரணாகதிக்கு பகவான் கொடுத்த பட்டம்தான் ஆழ்வார். ஆழங்கால் பட்டது. பெருமானிடத்திலே ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த அனுபவம்,
ஆழ்ந்த ஆனந்தம், ஆழ்ந்த ஆழ்ந்த என்று எல்லாமே ஆழ்ந்து போயிருக்கக்கூடிய அந்த பரவச அனுபவம், பேரின்பம் கிடைக்க பெற்றதல்லவா? அதனாலே ஆழ்வார். இது எதனாலே கிடைத்தது? ஆழங்கால் பட்டதினாலே. எதனாலே ஆழங்கால் பட முடிந்தது? சரணாகதி செய்ததாலே. எதனாலே சரணாகதி செய்ய முடிந்தது? தான் ஒன்றுமே இல்லை என்று தன் கையறு நிலை என்று சேவிக்கிறார்களே அப்படி. இனி என்னால் ஆவது ஒன்றுமில்லை, எல்லாம் உன்னால்தானே என்று அப்படி சரணாகதி தத்துவத்தை இங்கே நமக்கு காட்டி அருள பண்ணி கொண்டிருக்கின்றான். கருடாழ்வார் என்கின்ற திருநாமத்தை எம்பெருமானினுடைய திருவாக்கினாலே பெற்றாரல்லவா? அப்பேற்பட்ட கருடாழ்வார் இதோ திருவேங்கடத்திலே, இதோ பாருங்கள், அந்த திருவேங்கடமுடையானே எழுந்து வந்தது போல நின்று திருகாட்சி தந்தான். பத்தவில்லையாம், இப்பொழுது நடந்து நமக்கு திருகாட்சியை எப்படி இந்தலூரிலே தரிசனம் கொடுத்தானோ, இந்தலூரிலே கிடைக்காத தரிசனத்தை திருக்கண்ணமங்கையிலே திருமங்கையாழ்வாருக்கு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் காட்டினானோ, அதுபோல இப்பொழுது கருடன் மீது ஏறி நின்ற திருக்கோலத்திலே காட்டி அருள பண்ணி கொண்டிருக்கின்றான். இதோ பாகவத உத்தமர்களெல்லாம் அந்த கோவிந்தனே எழுந்து நடந்து வந்தார் போல நமக்கெல்லாம் அப்படிப்பட்டதொரு அற்புதத்தை காட்டி அருள பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கருடாழ்வார் என்கின்ற திருநாமம் பெற்று சரணாகதியினுடைய தத்துவத்தை நமக்கு அனுகிரகித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற அற்புத கருட சேவை வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத பாக்கியம். இதேபோல் கூரத்தாழ்வாரினுடைய மகனான பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிற பொழுது, கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒருமுறை அருகிலே இருந்த வனத்திற்கு சென்றாராம். வனத்திற்கு சென்றவர் வெகு நேரமாகியும் திரும்பவில்லை. அதனாலே மடத்திலே இருந்த சீடர்கள் எல்லாம் பராசரப்பட்டர் சென்றாரே, இன்னும் வரவில்லையே என்று பயந்து அந்த வனத்திற்குள்ளே சென்றார்களாம். தேடி பார்க்கிறார்கள். ஒரு இடத்திலே பராசரப்பட்டர் மயங்கி விழுந்திருக்கிறார். பராசரப்பட்டர் ஏன் மயங்கி விழுந்திருக்கிறார்? அந்த காரணத்தை நாம் தொடர்ந்து சேவிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பெருமானினுடைய அந்த சேவையை கண்டு களியுங்கள்.
నమో హరి నమో నమో అనుపమ నమో హరి నమో నమో గరుడ గమన గరుడ గరుడ గమన గరుడ గరుడ గమన గరుడ. ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலையிலே இருந்து கருட சேவை வாகனத்திலே நமக்கெல்லாம் சேவை சாதித்து அருளி கொண்டிருக்கின்றான் திருமலைநாதன், திருவேங்கடநாதன். இந்த திருவேங்கடநாதனினுடைய அற்புதத்தை எல்லாம் கருடன் வேதங்களினுடைய வடிவமாக இருந்து கொண்டு நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கின்ற அற்புத வைபவத்தைத்தான் நாம் ரதசப்தமி என்கின்ற திருநாளிலே சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பெரிய திருவடியாக இருக்கக்கூடிய கருடன் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்றொரு பழமொழி உண்டு. இதற்கு பல விளக்கங்கள் பலரால் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆச்சாரியர்கள் இதற்கு அனுபவிக்கின்ற அற்புதமான வைபவம் என்ன தெரியுமா? அடி உதவுவது போல. இங்க அடி என்று சொல்லப்படுவது 2 அடிகளை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று பெரிய திருவடி, இன்னொன்று சிறிய திருவடி. பெரிய திருவடி இதோ நாம் கண்டு பாக்கியம் பெற்று கொண்டிருக்கின்றோமே, பெரிய கருடன். இந்த கருடனைத்தான், கருடாழ்வானைத்தான் பெரிய திருவடி என்று சேவிக்கின்றோம். இவனை குறிக்கிறது. சிறிய திருவடி என்பது அனுமனை குறிக்கிறது. இந்த அடி எதற்கு குறிக்கிறது என்று சொன்னால், இதிலே வருகிற அண்ணன் தம்பி யார் என்று சொன்னால், அண்ணனான ராமனையும் தம்பியான லக்ஷ்மணனையும் குறிப்பிடுகிறது. சீதா பிராட்டியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வேகத்திலே ராவணனோடு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் பல கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ராவணனுடைய அந்த போரிலே நாகபாஷாணத்தை விடுகிறார்கள் எதிரிகள். அதனாலே அந்த விஷத்திற்கு கட்டுப்பட்டு எல்லோரும் மயங்கி விடுகிறார்கள். எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய அத்துணை வானர வீரர்களும், ஏன் ராமனும் லக்ஷ்மணனும் கூட மயங்கி விடுகிறார்களாம். அப்படி மயங்கி விடுகிற பொழுது கருடன் பார்க்கிறார், வானத்தில் உயரே உயரே மிக உயரே பறக்கக்கூடிய பறவை கருடன். அது மட்டுமல்ல, இறக்கைகளை மேலே சென்று பறக்கிற பொழுது இறக்கைகளை அசைக்க வேண்டிய அவசியமே இல்லையாம். எந்த பறவை வானத்திலே இறக்கைகளை அசைக்காமல் அப்படியே பறக்கிறதோ அது கருடன் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். மற்ற பறவைகளெல்லாம் இறக்கையை அசைத்து அசைத்து பறந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அற்புதத்தை உடையவர் கருடன். கருடன் பார்த்தார், மிக விரைவாக மேலே மேலே உச்சிக்கு சென்றார். எங்கேயெல்லாம் அந்த போர்க்களத்திலே அப்படியே மயங்கி விழுந்திருந்தார்களோ அத்துணை பேரின் மீதும் தன்னுடைய இறக்கைகளை அப்படி விசிறினாராம். விசிறிய பொழுது அதிலே இருந்து வந்த அந்த காற்று, இவர்கள் மயங்கி கிடந்தார்களே விஷம், நாக விஷம், அந்த விஷத்தை ஈர்த்து எடுத்து விட்டதாம். அதனாலே அந்த விஷத்திலே இருந்து விடுபட்டு மூர்ச்சை தெளிந்து எழுந்தார்களாம் ராமனும் லக்ஷ்மணனும். அப்படி அண்ணன் தம்பியையே, ராமனையும் லக்ஷ்மணனையுமே அந்த நேரத்திலே விஷத்தை நீக்கி அவர்களுடைய மயக்கத்தை தெளிவித்து காப்பாற்றினான் அல்லவா? அதனாலேதான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள். அந்த நேரத்திலே எல்லோரும் விழுந்து கிடக்கிறார்கள். அப்படியானால் ராமனை குறை சொல்லலாமா, லக்ஷ்மணனை குறை சொல்லலாமா என்னால் அது அன்று பொருள். ராமன் எப்பேற்பட்டவன்?
பொதுவாக சொல்லுவார்கள், பகவத் சன்னதியிலே பாகவதனுடைய பெருமையை பேச வேண்டும். அதே போல பாகவதனுடைய சன்னதியிலே பகவானினுடைய பெருமையை பேச வேண்டும். இதோ திருமலை பகவன் சன்னதி, ஆனால் அவன் இப்பொழுது வீதி உலா கண்டருள பண்ணி கொண்டிருக்கின்றான். பாகவதன் மீது ஏறி அழகாக வீதி உலா கண்டருள் பண்ணி கொண்டிருக்கின்றான். அதனாலே ஒரு சேர நாம் இங்கே சேவிக்கின்றோம். பாகவதனுடைய கைங்கரியத்தையும் செவிமடுக்கின்றோம், சேவிக்கின்றோம். அந்த எம்பெருமான் பகவனினுடைய அந்த பெருமையையும் நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ராமனினுடைய குணங்களிலோ வீரத்திலோ குறையில்லை. தனக்கு தொண்டு செய்கிற கைங்கரியம் செய்கின்றவர்களுடைய பாகவத உத்தமர்களுடைய பெருமையை என்றும் பறைசாற்ற வேண்டும். அதுவே எனக்கு பிடித்தம் என்று சொல்லக்கூடியவன் அல்லவா? அதனாலே கருடனினுடைய நித்திய கைங்கரியம் செய்கிற கருடனினுடைய பெருமையை, அவனுடைய கைங்கரியத்தை இங்கே நமக்கெல்லாம் அருளி செய்து காட்டி கொண்டிருக்கின்றார். அதுவே இந்த பழமொழி நமக்கு தருகின்ற செய்தி. ஆகவே அந்த நேரத்திலே ராமனும் லக்ஷ்மணனும் கூட அப்படி மயங்கி கிடந்தார்களாம். அவர்களாலும் செய்வது ஒன்றும் இல்லாமல் இருந்ததாம். அந்த நேரத்திலே கருடன் செய்ய வைத்தான் அல்லையா? அதனாலே அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்று அவனுடைய பெருமையை கேட்டு இந்த பெரியவன் பெருமை கொள்கின்றானாம் திருவேங்கடமுடையான். இதோ அதைத்தான் நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கின்றோம். இதோ கருடன் தன் 2 கைகளை முன்னீட்டி அப்படி சரணாகதி செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா? இந்த சரணாகதியைத்தான் நாம் சேவித்து கொண்டிருந்தோம். வனத்திலே மூர்ச்சையாகி மயங்கி கிடந்த பராசர பட்டரை அவருடைய சீடர்கள் சென்று எழுப்புகிறார்கள். தண்ணீர் தெளித்து எழுப்பி, சுவாமி ஏன் மயங்கி விழுந்திருக்கிறீர்கள், என்ன ஆயிற்று என்று கேட்க, நான் ஒரு காட்சியை கண்டேன், அதனால் மயங்கி விட்டேன் என்று பராசர பட்டர் சொன்னாராம். ஏதோ விலங்கை பார்த்து விட்டார் போல என்று இவர்கள் எண்ணிக்கொண்டார்களாம். ஆனால் பராசர பட்டர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் எந்த காட்சியை தெரியுமா பார்த்தேன்? ஒரு முயல் மிக வேகமாக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மூச்சிறைக்க ஓடி வைந்தது. அதை பின்னாடியே துரத்தி கொண்டு ஒரு வேடனும் வந்தான். வேடன் எப்படியாவது அதை கொன்றுவிட வேண்டும் என்று பிடித்தும் விட்டான். முயலினுடைய கதை முடிந்தது என்று எண்ணினோம். முடியவில்லை, தொடர்கிறது. தொடர்ந்து சேவிப்போம். வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகி கார்மேகமின்னலா, வான்பூவே தேன் பாகி கார்மேகமின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம்.
உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன். பெருமானே உன் பாதம் என் நாளில் பெறுவேனோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே. பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே. பெருமானே இசை ஞானம் மென்மேலும் தருவாயோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா. வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. பராசரப்பட்டர் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது வேடன் முயலை பிடித்து விட்டான். முயல் என்ன செய்ய போகிறதோ என்று பார்த்தேன். அந்த முயல் பிடிபட்டவுடன் உடனே வேடனை பார்த்து கெஞ்சி அழுததாம். என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியதாம். வேடன் பார்த்தானாம், ரொம்ப நேரமாக கெஞ்சிக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த முயலை சரி பிழைத்து போ என்று விட்டுவிட்டானாம். அதனால் எனக்கு மூர்ச்சையாகிவிட்டேன், மயக்கம் வந்துவிட்டது இந்த காட்சியை பார்த்தவுடன் என்று பராசரப்பட்டர் சொன்னாராம். சீடர்கள் நினைத்தார்களாம், இதில் என்ன இருக்கிறது மயங்கி விழுவதற்கு? அப்படி என்று நினைத்து கேட்டார்களாம். உடனே பராசரப்பட்டர் சொல்லுகிறார், அந்த முயலுக்கு சரணாகதி செய்ய வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுத்தது? முயல்தான் அப்படி கேட்டது என்றால், கொலை தொழிலே தன் தொழிலாக இருக்கக்கூடிய ஒரு வேடன் அவனுக்கு கெஞ்சினால் சரணாகதி அடைந்துவிட்டால் விட்டுவிட வேண்டும் என்கின்ற அந்த சரணாகதியை தத்துவத்தை சொல்லித்தந்தது யார் அந்த வேடனுக்கு? இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இத்தனை காலத்தை கழித்து விட்டோமே என்று எனக்கு வேதனையாய் போய்விட்டது. இதை நமக்கு சொல்லித் தருவார் யாருமில்லையே என்று இந்த காட்சியை பார்த்தவுடன் எனக்கு மயக்கம் வந்துவிட்டது என்று சீடர்களிடத்திலே சொன்னாராம். இதன் மூலம் நாம் அறிவது என்ன? இதோ கருடன் அந்த சரணாகதியைத்தான் நமக்கு சொல்லிக் காண்பித்தார். எத்தனையோ சரணாகதிகள் இருக்கிறது. விபீஷ்ண சரணாகதி என்று எத்தனை சரணாகதியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனாலே கருடன் சொல்லுகின்ற சரணாகதி பக்தியினால் அவனிடத்திலே பணிந்து விட்டால் நமக்கு கிடைப்பதெல்லாம் அவனுடைய அருள். அருள் அருள் தவிர வேறு எதுவுமில்லை. நாமாக முயன்று செய்ய வேண்டியதும் ஒன்றுமில்லை. அவன் திருவடிகளிலே சரணாகதி செய்வது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது என்பதை பெரியாழ்வாராகிய அந்த அவதாரத்திலேயும் இந்த கருடன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன். இனி என்
திருக்குறிப்பே என்று இதே கருடாழ்வார் பெரியாழ்வாராக அவதாரம் செய்தபொழுது இந்த திருவேங்கடமுடையானை பற்றி சேவிக்கின்றார் பாருங்கள். இவனிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டிய தத்துவத்தையும் அவசியத்தையும் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். இதோ பாகவத உத்தமர்கள் சேவிக்கிறார்களே, அதுபோல நாமும் சேவித்து பெரியாழ்வாரி அனுகிரகித்த இந்த கருட வாகனத்திலே எம்பெருமான் சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் உள்ளத்திலே கொண்ட வேண்டிய விஷயங்கள் என்ன? எம்பெருமானே வைகுண்டத்தில் பரம்பொருளாக இருக்கும் நிலையையும், திருப்பார்க்கடலில் வியூக நிலையில் பள்ளி கொண்டிருக்கும் நிலையையும், மீன் முதலாக கிருஷ்ணாவதாரம் வரையிலான அவதார நிலையையும், எள்ளுக்குள் எண்ணெய் போலும் கரந்தபாலில் நெய்யே போலும் உடல்மிசை உயிரென எங்கும் மறைந்துள்ள நிலையையும், அதாவது ஆழிமழைக்கண்ணா என்று ஆண்டாள் சேவித்தாலே அதுபோல அந்தர்யாமித்துவம் அப்படிப்பட்ட ஒரு நிலையையும் மண்ணுலக மக்கள் அறிந்து உம்மை வணங்கி வழிபட்டு உம் திருநாட்டை அடைய முடியாத நிலை கண்டு நீ வருந்தினாய். எனவே உமது ஆதியம் ஜோதி உருவை பரமபதத்திலே வைத்துவிட்டு இந்த மண்ணுலகிலே இதோ கலியுகத்திலே கூட ஓவிய சிலை உருவங்களிலே தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம்தானே என எளியனாய் எழுந்தருளி காட்சி தருகின்றீர். இதோ நமக்கு காட்சி தருகின்றார். மக்கள் உமக்கு நீராட்டி பூச்சூட்டி பட்டாடை அணிவித்து திரு ஆபரணங்கள் சூட்டி திருவமுது கண்டருள பண்ணி திருவிழா எடுத்து உன் புகழ்பாடி ஆடி மகிழ்கின்றனர். இதோ அர்ச்சை நிலை நமக்கு காண கிடைத்த பெரும் பாக்கியம். மன்னவரும் விண்ணவரும் ஒருங்கே வந்து வழிபடும் நிலையில் உதயகாலையில் கதிரவன் கிளம்பினால் எல்லோருக்கும் ஒளி கிடப்பதைப் போல ஆகாயத்தளவும் ஓங்கி உயர்ந்திருக்கும் மலை உச்சிகளை உடைய குளிர்ந்த திருவேங்கட மலையிலே இதோ கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய் எழுந்தருளி கொண்டிருக்கின்றானே ஸ்ரீ கருட வாகனத்திலே. கோவிந்தா 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 ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. ಶಿಷ್ಟಪಾಲಕ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. ವಜ್ರಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. ಗೋಪಿಲೋಲ ಗೋವಿಂದ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ
గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మధుసూదన హరి గోవింద మహిమ స్వరూప గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మత్స్యకూర్మ గోవింద వరాహ నృసింహ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ